குரு, அதாவது காடுவெட்டி குருவோட வாழ்க்கை வரலாற்றை மையமாக வச்சு எடுத்திருக்கிற படையாண்ட மாவீரா படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். He is not an accused. He is not a criminal. He is a leader. கௌதமன், சமுத்திரக்கனி, சரண்யா பொன்வண்ணன், ரெடின் கிங்ஸ்லி, மன்சூர் அலிகான் நடிப்பில் கௌதமன் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற படம் தான் படையாண்ட மாவீரா. இந்த படத்தில் மியூசிக் ஜிவி பிரகாஷ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம்சியஸ்னு 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோட முக்கியமான உறுப்பினராகவும் எம்எல்ஏவாகவும் இருந்த மாவீரா குருவோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படத்தோட கதையாக அமைஞ்சிருக்கு. இது எங்க கொண்டு போய் நிறுத்த போதோ தெரியல. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டர்ஸ் தான். அந்தந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டர்ஸை ஆப்டாக காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட், ஓவரால் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ரெண்டுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மியூசிக் இந்த படத்தில் தனியாகவும் ஹைலைட்டாகவும் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. தேர்ட், தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான சம்பவங்களையும் அந்த சம்பவங்களில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நல்லாவே காமிச்சிருந்தாங்க. நீ போக போறது தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஹாட்ஸ்பாட். இந்த படத்தோட டிராபேக்னு பார்த்தோன்னா, என்னதான் ஒரு முக்கிய பிரமுகர் கதையாக இருந்தாலும் வைலன்ஸை தூண்டக்கூடிய செயல்களை பாசிட்டிவாக போர்ட்ரே பண்ணுற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக பாலிட்டிக்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க, ஒரு தலைவன் தன்னோட மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் படையாண்ட மாவீரன் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்.